எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சாப்பிடுமா. ம். ம். சாப்பிடு பாப்பா, சாப்பிடு. நீங்க எனக்கு விசிறக்கூடாது. வயசுல பெரியவங்க நீங்க. நான் தான் உங்களுக்கு விசிறணும். நான் உன்னோட வயசுக்கு வீசல, உன்னோட அறிவுக்கு வீசுறேன் பாப்பா. சக்தி உங்கிட்ட இருக்கு, ஆனா யாரும் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. பொய் சொல்ற என்ன பார்க்க தினம் 1000 பேர் வர்றாங்க. என்ன பாப்பா, இந்த உலகம் இவ்வளவு தப்பா இருக்கே பாப்பா. பாவம் சாமி ஜனங்க. எதை தின்னா பித்தம் தெளியோன்னு தெரியாம இப்படி போலிங்களை பார்த்து பார்த்து ஏமாந்துட்டே இருக்காங்க. இவங்களோட அறியாமைய பயன்படுத்தி போலிங்களோ கோடி கோடியா சம்பாதிச்சு ராஜபோகத்தோட சந்தோஷமா வாழ்றான். இதெல்லாம் எப்படி பாப்பா நாம மாத்துறது? ஒரு மனுஷனும் மனசாட்சி படி வாழ்ந்தா எந்த சாமியும் தேடி போய் வேண்ட வேண்டாம். தினம் நாம தூங்க போகும்போது இன்னைக்கு யாருக்கும் நான் தெரிஞ்சு துரோகம் பண்ணலன்னு நினைக்கிறவன் சந்தோஷமா தூங்குவான். துரோகத்தை பண்ணி பணத்தை சேர்த்து வைக்கிறவன் எப்பவுமே சந்தோஷமா தூங்க மாட்டான். ஏன்னா மனசாட்சி அவனை நிம்மதியா தூங்க விடாது. மனசு எதையும் அடைய ஆசைப்படும், ஆனா குறுக்கு வழியில அடைய நினைக்காது. ஆனா அறிவு அப்படி இல்ல. எந்த வழியிலயாவது அதை அடைஞ்சே தீரணும்னு துடிக்கும். அதுக்கு 1000 குறுக்கு வழியே தேடும். அதனாலதான் மனசாட்சி படி வாழணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒருத்தன் கொஞ்ச நேரம் பேசினாலே போதும், அவனும் நல்லவனா ஆயிடுவான். இப்ப நீங்க நல்லவனா ஆயிட்டீங்களா சின்னசாமி? நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கிற கெட்ட புத்தியே இதுதான். எல்லாரும் அவங்கள மாத்திக்கணும்னு நாம அட்வைஸ் பண்ணுவோம், ஆனா அதுபடி நாம நடக்க மாட்டோம். சரியா சொன்ன பாப்பா நீ. இப்ப முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இல்ல பாப்பா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு அந்த லட்சுமிய பார்த்ததுல இருந்து அந்த பவித்ராவை ஒரு வழி பண்ணணும்னு தோணுது பாப்பா. எல்லாம் நேரம் வரும்போது பழி வாங்கிக்கலாம். இப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. உங்க பழைய கேஸுக்கு கூட போலீஸ் உங்களை பிடிக்க வராது.